ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனி என்பது ஒன்றே ஒன்று. ஏனென்றால் ஒருமையில் கூறப்பட்டிருக்கிறது, அதுதான் அன்பு. மற்ற யாவும் அன்பின் பிரதிபலிப்பு என்று சொல்லலாம். இட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லவ். மற்ற யாவும் ஆனபடியினால் we will give, நாம் என்ன பண்ண வேண்டும், பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் நமக்கு உள்ளாக ஊற்றின அந்த அன்பு அகப்பே லவ்வின் கிரியைகளை நம்மில் வெளிப்படுமாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் உதவி செய்வாராக.